இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 133ஆம் சங்கீதம் முதல் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒரு மனம் தேவனால் விரும்பப்படுகிறது. சகோதரர்கள் இணைந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது ஒரு மனிதன் தேவனோடு நல்ல ஒரு இசைந்த ஆத்மாவா இருந்தாதான் அவர்களால் மற்றவர்களோடு இசைந்திருக்க முடியும். அப்பதான் குடும்பத்தில் அவர்கள் ஒற்றுமையா ஒரு மனமா இருக்க முடியும். பல குடும்பங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் சபை. அப்ப சபையாய் அவர்கள் இணைந்து தேவனை ஆராதிக்க வரும்போது ஆண்டவரோடு ஒரு நல்மனம் பொருந்தாத ஒரு நபரா இருந்தா அவர்களால ஒரு மனமா கர்த்தரை ஆராதிக்க முடியாது. தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது என்பது கூடாத காரியம். அதனால சத்துருவுக்கு இது நல்லா தெரிஞ்சதுனாலதான் இந்த ஒரு மனதை தடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கணும். ஒரு மனப்பட்டால் தேவனுடைய கிரியைகளை பார்க்கலாம். ஆவியானவரின் அசைவாடுதலை அனுபவிக்கலாம். பரலோகத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். பலவானுடைய கிரியைகளை எல்லாம் நிர்மூலமாக்கலாம். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒருவன் 1000ஐயும் இருவர் 10,000ஐயும் துரத்துவாங்கன்னு இருக்கு. இருவர் ஒருமனப்பட்டால் அவங்க எதை வேண்டிக் கொள்றாங்களோ அது பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த ஒருவருக்கு ஒருவர் இணைந்திருப்பது, ஒற்றுமையாயிருப்பது, ஒரு மனமாயிருப்பது அப்படிங்கிறதுல ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சுமப்பது, ஒருவருடைய குறைவை இன்னொருத்தர் பொறுத்து கொள்வது, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவாய் நம்ம இல்லை அப்படின்னா நம்ம கூடி வருகிற தேவாலயத்துல தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தேவ மகிமையை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய வல்லமையின் ஈடுபாடு அங்க இருக்காது. ஆகவே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆராதிக்க போறோம், குடும்பத்துல நம்ம ஒரு மனமா இருக்கிறோமா, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற அந்த நல்ல உறவு அது எந்த விதத்திலும் தடைபடாதபடி இருக்குதா, இதெல்லாம் நீங்க கவனிச்சு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனைக்கு போகும்போது ஒரு மனதோடு நீங்க போங்க. அந்த ஒரு மனம் கெட்டு போகாதபடி அந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துல உங்களே ஒருவராய் இணைத்து கொள்ள, எந்த இடைவெளியும் வராதபடிக்கு காத்துக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. அப்பந்தான் அது ஆண்டுடைய சமூகம் இன்பமா இருக்கும், நன்மையா இருக்கும். பரலோக தேவனே, இந்த இன்பத்தையும் நன்மையையும் உடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒரு மனதை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.